இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் என்கிற வார்த்தையின் வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளிலும் ஆவியில் தொடங்கி ஆவியில் முடிக்க தேவன் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவாராக. கண்கள் முடிச்சலும். ஆண்டவரே, ஆவியில் ஆரம்பித்த நான் ஆவியிலேயே முடிக்க எனக்கு உடைய கிருபை பெருகட்டும். அல்லேலூயா. இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி கலாத்தியரின் புத்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்போது மாமிசத்திலே முடிவு பெறப் போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தி ஈனரா? அன்பானவர்களே, தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். மாமிசத்தின் படி நடப்பதற்கல்ல, ஆவியின் படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. நாம் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாதபடிக்கு ஆவியினால நடக்கும்படி இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஆவியோடு கூட சம்பந்தப்பட்டு ஆவியோடு கூட ஆரம்பிக்கிற ஒரு வாழ்க்கை. பவுல் கலாத்தியரை பார்த்து சொல்கிறான், நீங்கள் இத்தனை புத்தியினர்களா? ஆரம்பத்தில் உங்களுடைய ஆராதனைகள் ஆவியோடும் உண்மையோடும் இருந்தது. ஆரம்பத்தில் உங்கள் வழிகள் ஆவியினால் நிர்ணயிக்கப்பட்டது. ஆரம்பத்தில் தேவ ஆவியின் வழிநடத்தலால் நடத்தப்பட்டோம். ஆராதனை முறைமைகள் தேவ ஆவியினால் வழிநடத்தப்பட்டது. பாடல்கள் தேவ ஆவியினால் கொடுக்கப்பட்டது. மியூசிக் தேவ ஆவியினால் கொடுக்கப்பட்டது. என்ன தாளத்தை போட வேண்டும், எந்த ராகத்தை போட வேண்டும், எந்த ராகத்தில் பாட வேண்டும் என்பது ஆவியானவரை வழிநடத்தி பாடின பாடல்கள். பிரசங்கங்கள் ஆவியினால் பண்ணப்பட்டது. தேவ ஆவியானவர் பொழிந்தருளப்பட்ட பொழுது பேதுரு எழும்பி பிரசங்கம் பண்ணினான் என்று சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, ஆவியில ஆரம்பமான கிறிஸ்தவ வாழ்க்கை, ஆவியில ஆரம்பித்த நீங்களும் நானும். பவுல் கேட்கிறான், இத்தனை புத்தியினர்களா? இன்றைக்கு நம்முடைய ஆராதனை முறைமைகள், நம்முடைய சபை கூடுதலின் முறைமைகள், கிறிஸ்தவ வாழ்க்கை முறைமைகள், அல்லேலூயா, ஆராய்ந்து பார்க்கப்பட வேண்டியவைகள். இந்த கேள்வி உங்களுக்கும் எனக்கும் பொருந்துகிறதா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் எப்படி ஆராதித்து இருக்கிறோம்? எப்படி தேவனை தேடி இருக்கிறோம்? அல்லேலூயா. ஆவியினால, மாமிசத்தினால? இதில் ஆரம்பித்தோம், இதிலே முடிக்க போகிறோம். இதுதான் கேள்வி. இந்த வருடத்தை நீங்க எப்படி தொடங்குனீங்க? இப்ப முடிவுக்கு வந்திருக்கிறீங்க, எப்படி முடிக்க போகிறோம்? இதுதான் கேள்வி. இந்த நேரமாவது விழித்துக் கொள்வோமாக இருந்தா, நாம் இருளுக்குரியவர்கள் அல்ல, நாம் இரவுக்குரியவர்களும் அல்ல, நாம் பகலின் பிள்ளைகளாய் விழித்துக் கொண்டு இந்த கேள்வியை இப்பொழுது கேட்போமாக இருந்தா, திரும்ப ஒரு புதிய ஆரம்பம் நமக்கு வைக்கப்படுகிறது. ஒரு புதிய வருடத்துக்குள்ள கடந்து போக போகிறோம். ஆண்டவரே, இந்த வருடத்தை ஆவில தொடங்கி ஆவில முடிக்க வேண்டும். திரும்ப ஆவிக்கு நான் திரும்புகிறேன். என்னுடைய ஆராதனை மாமிச முறைமையாயிருந்தது. நான் உமக்காக வாழ்ந்த வாழ்வு மாமிச முறைமையாயிருந்தது. நீர் ஆவியில் என்னை ஆரம்பம் பண்ண வைத்தீர். நானும் மாமிசத்தில் முடிவு கொண்டு நான் அதை மாமிசத்தில் நடத்தி மாமிசத்தில் முடிவுக்கு வந்திருக்கிறேன். ஆண்டவரே, என்னை மன்னித்து திரும்ப என்னை ஆவியில் தொடங்க உதவி செய்யும். அல்லேலூயா. கண்களை மூடுவோமா? ஆண்டவரே, எத்தனை அழகாய் என் கிறிஸ்துவ வாழ்வை நீர் ஆரம்பித்தீர். இந்த வருடம் தொடங்கும் பொழுது எவ்வளவு ஆவியில் எல்லாம் தீர்மானங்களை எடுத்தேன். ஆவியினால் அநேக தீர்மானங்களை எடுத்தேன். தேவனை திருப்திப்படுத்துகிற தீர்மானங்கள் அநேக ஆவியானவர் நீர் தந்தீர். இன்றைக்கு அவைகள் எல்லாவற்றையும் மறந்தவனாக மாமிசத்தில் ஒரு முடிவை முடிக்க போகிறேன். இந்த நேரத்தில் நீர் என் மனக்கண்களை திறந்தபடினாலும் உமக்கு நன்றி. இந்த முடிவை நான் ஆவியிலேயே முடிப்பதற்கு இதோ உம்மிடத்தில் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளும், மன்னியும். ஆவியில முடிக்க திரும்ப ஆவியின் நிறைவுக்குள்ள வர எனக்கு உதவி செய்யும்.
என்னை கேட்கிறவருக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.